அனைவருக்கும் இனிய வணக்கம். மோசஸ் உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும், இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்கணும். ஏன்னா குரு என்னும் போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணும்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு உருவம், அதாவது உருக்கு ஒரு ஆயுதம் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, உருன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும். அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இக்கு ப்ளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும். ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும் போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம். மேலும் என்னென்னாக்கா, அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா, நம்ம உடம்பை இயக்கணும். இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு இனிப்பான விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு இனிப்பு, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை. யானை, குதிரை சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி. பார்த்திங்கன்னா யானை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போது பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர், உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ மே கெட் அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லா இருக்கும். உடம்பில் உள்ள இயக்கங்கள், அந்த கால், முட்டி, ஜவ்வுலாம் சொல்லுவாங்க, கொழுப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதே குரு கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது, இதை எப்படி எதிர்கொள்வது, இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது குரு பகவான் உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோட நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும். 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன். அப்போ என்னென்னாக்கா இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும். ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும். எல்லாருக்கிட்டையும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும். அதே போல் என்னென்னாக்கா அவருடைய பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்தை பார்க்குது, மேலும் பாக்கியத்தை பார்க்குது, மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுருஷ தத்துவத்திற்கு. ஸோ அப்போ என்னென்னாக்கா உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அந்த உறவுகள் என்பது, நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும். அதாவது என்ன, கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க. ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க. அதே மாதிரி என்னென்னா லாபம், மன மகிழ்ச்சி என்ற 11ஆம் இட காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்குறேன். அப்போ என்ன ஆகும்னா எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும். அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு. இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான், அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக, நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரங்கள் வழியாக, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாததை சேர்த்து கொள்வது பேர் தான் பரிகாரம். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் வர்றார். அப்போ என்னென்னாக்கா வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல்
உடல் வாகை பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும். அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும். அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பயிற்சியில் நம்மளால் பெற முடியும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ நாள் தொழில் ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வரும். அதாவது 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர. இவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5க்கும் 8க்கும் உண்டானவர். அதனால் என்ன சிம்மராசிக்காரர் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளால் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். குழந்தைகளால் ஒரு அழுத்தம், குழந்தை பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு அர்த்தம். இவங்க ஆன்மீகமே எப்போதும் ரொம்ப நுட்பமாக இருக்கும். ஆன்மீகத்தை இவங்க மேலோட்டமாலாம் பயணிக்க மாட்டாங்க. ஆன்மீகத்தை ரொம்ப நுட்பமாக உள்ள ஆழமாக பயணிக்கக்கூடிய நபர்களில் சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக உண்டு. அதாவது ஆன்மீக சூட்சுமங்களை அறியக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். இவங்க ஆன்மீகமே ஒரு மறைமுக விஷயங்களை அறிவதை அது பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேலும் என்னென்னாக்க சிம்மராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த புள்ளி விவரத்தோடு பேசுவாங்க. அதனால் இவங்ககிட்ட யாரும் பேசிலாம் ஜெயிக்க முடியாது. அந்த விவரங்கள் எப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு அழகாக ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறதுல பார்த்திங்கன்னா சூப்பராக இவங்க பேசுவாங்க. மேலும் என்னென்னாக்கா இவங்களோட கம்யூனிகேஷனில் எப்போதும் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களை சுற்றியில் இருக்க இந்த நட்பு வட்டம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் விட்டு பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. பெண்கள் இவங்களோட தொழில் முன்னேற்றத்துக்கு கூட பார்த்திங்கன்னா இவங்களோட மனைவி பேரில் தான் அமையும். மனைவி பேரில் சிம்மராசிக்காரர் தொழில் தொடங்கினா மிகுந்த சிறப்பான ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இவங்க நெய்பர் உள்ள நிறைய பெண்கள் இருப்பேன். அதனாலேயே இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த குரு பயிற்சி இப்படி உள்ள சிம்மராசிக்காரருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், சிம்மராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அப்போது அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களோட 3, 5, 7 இந்த 3 ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால உங்கள் மனம் பார்த்திங்கன்னா இப்போ ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்தில் இருந்துங்க, மன அழுத்தம், ஆன்மீகமே ஒரு அழுத்தமாக இருந்திருக்கும். ஒன்றுத்துக்குமே விடை கிடைக்க முடியாமல் இருக்கும். இல்லை குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். குழந்தைகளோட ஃப்யூச்சர் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது அது நீங்கி இப்போ ஒரு மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் உங்கள் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த நன்மைகளை பெற போகிறீங்க நீங்கள். ஸோ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா திடீர்னு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் அப்படி இவளுக்கு முன்னாடி போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஏதோ ஒரு தடை வந்திருக்கும், இல்லை டிலே ஆகிருக்கும், ஏதோ ஒரு சூழல்களால் ஒரு போக முடியாமல் சூழல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் உறுதியாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் சந்திப்பீங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருளையும் நீங்கள் பெற போகிறீங்க சிம்மராசிக்காரர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் வெற்றி தான். உடனே அஷ்டம சனியால் எங்களுக்கு பிரச்சனை வருமேன்னு உங்கள் மனசு பேசுகிறது என்கிட்ட கேட்குது. அஷ்டம சனியால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தான் வரும். அதனால் என்னென்னாக்கா அஷ்டம சனியை போக்குவதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணை பேரில் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் உங்களோட தன விஷயங்களை வச்சுக்கிட்டாவே அஷ்டம சனி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. ஸோ வாழ்க்கை துணையான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு எதிராக செயல்படும் போது உங்களால் அடுத்த ஒரு நிலைக்கு போவது என்பது தடைப்படும். அப்போ சூழ்நிலைகளை எதிர்பார்த்து நீங்கள் இல்லை என்றால் இந்த அஷ்டம சனியால் உங்களுக்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை என்பதை மட்டும் புரிஞ்சுக்க. மேலும் என்னென்னாக்கா அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் உங்கள் மனைவியோட குடும்பத்தை பற்றியோ வருமானத்தை பற்றியோ சரி இல்லை என்றால் வாழ்க்கை துணை சார்ந்த குடும்பத்தை பற்றியோ வருமானத்தை பற்றியோ பேசுவதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே இந்த அஷ்டம சனியிலேருந்து நீங்கள் எஸ்கேப். ஸோ அதனால் இங்கே தான் பாதிப்புகள் வரும். எங்கே பாதிப்பு வரும் என்பதை நம்ம சுட்டி காட்டுறோம். அந்த விஷயத்தை நீங்கள் தவிர்த்திங்கனாவே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குழந்தை பேர் என்பது கண்டிப்பாக உண்டு. சிம்மராசிக்காரர் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் என்பது இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீரியத்தில் சில பேருக்கு அழுத்தம் என்பது இருந்திருக்கும். வீரிய குறைபாடு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாக போகிறது. அதே போல் என்னென்னாக்கா திடீர் அதிர்ஷ்டம் என்பது உண்டு. திடீர் என்பது என்னன்னே தெரியாது. இப்போ சில பேருக்குலாம் எங்கேருந்து காசு வந்துச்சுன்னே தெரியாது. திடீர் என்று ஏதோ ஒரு சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் உங்கள் அக்கௌண்ட்டில் விழும். அது எப்படி விழும்லாம் தெரியாது. ஏன்னா
8க்குரியவர் வந்து 11ல் உட்காந்தனால, ஸோ அப்போ அந்த லாபத்தில் ஒரு தடையும் ஏற்படும். அந்த தடையை நீக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். ஏன்னா தடையை தாண்டினா தான் வெற்றியே. ஸோ அப்போ அந்த தடையை நீக்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது தான் விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் ஒரு இந்த வேப்ப மரம் கடற்கரை ஒட்டி இருக்க நீர்நிலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயிலில் வேப்ப மரத்துக்கு நெய் தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் பிரச்சனை சால்வ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க சிம்மராசிக்காரர்கள், நீர்நிலை அதாவது ஒரு குளமோ ஒரு ஏரியோ ஆறோ ஏதோ ஒன்று இருக்கும், நீர்நிலைகளை ஒட்டியுள்ள அம்மன் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களுடைய இந்த அனைத்து பிரச்சனையும் சால்வ் ஆகி இந்த குரு பேச்சில் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறிடும். இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ என்னன்னாக்கா அந்த மகிழ்ச்சி என்பது உண்டு. ஸோ அதே போல் என்னென்னாக்கா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக இருக்குது. அந்த நிகழ்வு யார் மூலயமா வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுடைய அண்ணன் மூலயமா வரும், இல்லை உங்கள் சித்தப்பா மூலயமா, இந்த உறவு அவங்க மூலயமா வரணைகளை தேடினீங்கன்னா, இல்லை அவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா, உங்கள் அண்ணன்ற உறவு மூலயமாவோ, அது பெரியப்பா பையனை சித்தப்பா பையனை அண்ணன்ற உறவு மூலம் சித்தப்பான்ற உறவு மூலயமாக உங்களுக்கு திருமண நிகழ்வு என்பது கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் அந்த உறவுகளை அவங்க முன்னிறுத்தி உங்களை திருமண விஷயங்களை செஞ்சு பாருங்கள். இந்த காலத்தில் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை என்பது உண்டு. ஸோ அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கணும். ஏன்னா சனி பகவான் அங்கே 8ல் இருக்கிறதுனால, அஷ்டம சனி இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய படிப்பு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளால் திருமணத்துக்கு தடைகளும் வரலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கலைன்னா உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறையும் போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக குறையும். ஸோ திருமணம் நிகழ்வு என்பது சிறப்பாக நடக்கும். ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, எதுக்கும் சிம்மராசிக்காரர்கள் ஒரு கொலஸ்ட்ராலை செக் பண்ணியிருக்குங்க. கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் சார்ந்த சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கொலஸ்ட்ரால் செக்கப் பண்ணிக்கோங்க. மாஸ்டர் செக்கப்பை இந்த காலகட்டத்தில் பண்ணுவது நல்லது. மேலும் என்னென்னாக்கா, சிம்மராசிக்காரருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி சனிப்பயிற்சி விஷயத்தை சொன்ன கழிவு நீக்க சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. உடம்புல டீடாக்சின் அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வதன் மூலயமாக சனி பகவானுடைய நல்ல விஷயமும் கிடைக்கும், குருவோட அருளும் கிடைக்கும். ஏன்னா சனி வந்து அஷ்டம சனியாக இருக்கும்போது கழிவு நீக்க சிகிச்சை மட்டும்தான். ஏன்னா அவர் கழிவுகளை சுத்திகரிக்கக்கூடிய நபர் என்பதனால நீங்களே கழிவை நீக்கிட்டீங்கன்னா அவர் நல்லதை மட்டும் பண்ணுவார். இல்லைன்னா அவர் கழிவை நீக்கிறதுக்காக உங்களை போட்டு வருத்தி எடுப்பார். ஸோ அப்போ நீங்களே நீக்குவது சிறப்பு, உத்தமம். ஸோ அதன் மூலயமா உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். உடனே கழிவு நீக்க சிகிச்சைனா எங்கே போய் பார்க்கலாம்லாம் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவத்தை போய் நல்ல ஒரு மருத்துவம் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட கழிவு நீக்க சிகிச்சை, பேதிக்கு போகிறதாங்க கழிவு நீக்க சிகிச்சை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் ஒரு நல்ல ஒரு மருத்துவரை அணுகி இதை செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாக்கிக்க முடியும். மேலும் இந்த வீரியம் சார்ந்த விஷயத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி தம்பியால் பார்த்திங்கன்னா தீராத பிரச்சனை வந்திருக்கும், பண விரயமாக இருக்கும். தம்பி என்ற உறவுனால், குறிப்பாக நீங்கள் யாரை தம்பின்னு கூப்பிட்டீங்கனாலும் பேச்சுவார்த்தையே இருந்திருக்காது. ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை இந்த பாதிப்புகள் இருந்திருக்கு. இந்த காலகட்டம் அந்த தம்பி என்ற உறவின் மூலமாக ஆதாயத்தை அடையக்கூடிய விஷயமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் தம்பி இல்லை தங்கச்சி உறவு, ரெண்டுமே தம்பி தங்கச்சி உறவுன்னு வழியாக இந்த காலகட்டத்தில் இனிக்கும் என்று சொல்லலாம். அதன் மூலயமா ஆதாயத்தை பெறுவதும் லாபங்கள் அதிகரிக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சிம்மராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, லாபத்தில் அதாவது சம்பாரித்த லாபத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் கண்டிப்பாக வாங்கி அணியக்கூடிய வாய்ப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே என்னென்னாக்கா, இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த சிகிச்சை வழியாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா, உங்களுடைய ஆன்மீகத்தில் கொஞ்சம் அழுத்தம் என்பது இருக்கும். அதனால் ஆன்மீகத்தை ரொம்ப டீப்பாக போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணாமல் உங்களுடைய ஆன்மீகத்தை அளவாக வைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.